தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 33வது பாசுரம் பார்க்கலாம். மெய் எல்லாம் போக விட்டு விரிகுழலாரிற்பட்டு பொய் எல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கணேன் வந்து நின்றேன். ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன். பொய்யனே பொய்யனேனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெருமாள் கேட்குற, எதுக்கு மறுபடியும் வந்து முன்னாடி நிற்கிற? உன்கிட்ட நீ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணலை, ஒத்த மனசாலின்னு நீ நினச்சதில்லை, தூய்மை இல்லை, அப்புறம் நீ வேறு மூர்க்கன்னு வேறு சொல்லிட்ட, அப்புறம் ஏன் மறுபடியும் வந்து எங்கிட்ட நிற்கிற அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், நான் பொய்யன் பொய்யனே பொய்யனே பொய்யனேன்னு 3 தடவை சொல்கிறார். ஆனாலும் நான் முன்னாடி தான் வந்து நிற்பேன். என்ன 3 பொய் தாக்க? மனம் மெய் வாக்கு எதுலேயுமே நான் பொய்யன் தான். ஒன்றுத்துலேயும் நான் உண்மையே சொன்னதில்லை. ஆனாலும் எனக்கு உன் திருவடியே தஞ்சம். எனக்கு நினைவோ சொல்லோ செயலோ எல்லாத்துலேயுமே பொய் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. மெய்க்கு ஆதாரம் மெய்யெல்லாம் போக விட்டு நீ யார்? மெய்க்கே ஆதாரமாக இருக்கிற, உண்மைக்கு ஆதாரமாக இருக்கிற சத்தியமூர்த்தி நீ. அப்படிப்பட்டவன்கிட்ட போய் இப்படி பொய்யனான நான் வந்து நிற்கிறேன் உன் முன்னாடி. ஏன் தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ணேன் தெரியுமா? இந்த அழகிய கூந்தல்களை உடைய பெண்கள் இருக்கா இல்லையா, அப்படியே அவள் தலையை விரிச்சுண்டு அப்படியே அழகை காமிச்சு அப்படியே மயங்கிட்டா. அப்போ அப்படி அதனால் பலவிதமான பொய்களெல்லாம் திரட்டி, உலகத்தில் வெளியில் பொய்யே இல்லை, எல்லாத்தையும் நான் திரட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். அதை அப்படியே எனக்குள்ளே வச்சுண்டு அங்கே போய் எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வேறு போக்கிடமே இல்லை. கடைசியில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். நீ தான் ஐயனே அரங்கனே, உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது, உன்னுடைய கருணை எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிற ஆசைனால் இப்போ நான் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். உனக்கு எல்லாமே தெரியும், நீ அனைத்தும் அறிந்தவன் தான். ஆனாலும் முக்கரணங்களாலும் பொய்யனாக இருந்த நான் உன் முன்னே வந்து நிற்கிறேன். ஏன்னா நான் பொய்யனே பொய்யனே பொய்யனேங்கிறார். அதாவது அனைத்தும் அறிந்த உன் முன்னாலே நான் வந்து நிற்கிறேனே, அப்போ நான் பொய்யன் தானே அப்படின்னு அவர் சொல்கிறார்.